வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மினி இட்லி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மினி இட்லி தட்டுல இட்லி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மினி இட்லி தட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலா நம்ம யூஸ் பண்ற இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மினி இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மினி இட்லி 20, பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளியை மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரை கொடமிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கணும். 5 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அரை ஸ்பூன் சர்க்கரை, பொடியா கட் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், பொடியா கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம மினி இட்லியை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 5 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சு எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒண்ணு அடுப்புல வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவுல ஒவ்வொரு இட்லியா நல்லா டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த இட்லிங்கெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா கரண்டியால இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கணும். இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த இட்லிங்களை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க இட்லிங்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதே கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சியை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுறணும். அடுத்து இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அரை கொடமிளகாயை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் மிளகாய் தூள், மீதி இருக்கிற அந்த 1/4 ஸ்பூன் மிளகு தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா இது கூட தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில மூடி கொதிக்க விடணும். இப்ப பாருங்க, இது நல்லா திக்கா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம குட்டீஸுங்களுக்கு லைட் ஸ்வீட்னஸ் இருந்தா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த இட்லி எல்லாம் சேர்த்துடலாம். கடைசியா இதுல அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த லாக்டவுன்ல நார்மலா இட்லி தோசைன்னு சாப்பிட்டு நம்ம பசங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த இட்லி மஞ்சூரியனை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கடைசியா இதுல கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல மினி இட்லி மஞ்சூரியன் தயாராயிடுச்சு. இனிமே எல்லாரும் காலையில செஞ்ச இட்லி மீந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நைட் டின்னருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி இட்லி மஞ்சூரியனை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.